எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட காலமாக இந்த மண்ணில் இரண்டு கட்சிகள், திமுக அதிமுக இரண்டும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறது. இந்தியாவை யார் ஆள்கிறது என்ற போட்டி வருகிற போது இந்த கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்ற போட்டி வருகிற போது இந்த கட்சிகள் அதே பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸோடு, பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது. மாநில உரிமை பேசிய இந்த கட்சிகள் நம் மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது. இந்த திமுக அதிமுகவின் ஊழல் லஞ்சத்தை பேசிய கட்சிகள் திருப்பி மாநில தேர்தல் என்று வருகிற போது இந்த ஊழல் லஞ்ச கட்சிகளோடவே கூட்டணி வைத்துக் கொள்கிறது. எண்ணற்ற சிக்கல்களை, பிரச்சனைகளை நமக்கு தந்தவர்கள் யார் என்று என் அன்பு சொந்தங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டை, விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது காங்கிரஸ். அதன் பிறகு பெரும் எண்ணிக்கையில் ஆண்டது பாரதிய ஜனதா. ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை 60 ஆண்டுகளாக இந்த ரெண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் லஞ்சத்தை பெருக்குவதிலும் வளங்களை கொள்ளையடிப்பதிலும் மக்களின் நலத்தை கெடுப்பதிலும் தான் இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இயங்கியிருக்கிறார்களே ஒழிய இந்த நாட்டையும் மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற துளிகூட எண்ணம் இவர்களுக்கு கிடையாது. எத்தனை போராட்டங்கள் இந்த நிலத்தில் நடந்திருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள் எண்ணி பார்க்கணும். விவசாயிகள் இன்றும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். மீனவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி என்று அரசு சொல்லுகிறது. ஒரு நாட்டின் குடிமகனை, இந்த நாட்டில் பிறந்ததை தவிர எந்த தவறும் செய்யாத அவனை படிக்க வைக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கடன் வாங்கி படிக்க வைக்கிற நிலைக்கு தள்ளி வைப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு பெற்றோர்கள் பார்க்கணும். தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வியை கூட கொடுக்காமல் அந்த அரசின் வேலை என்ன? பெற்ற தாய் தந்தையர் பிள்ளை எப்படியாவது படிக்க வைத்து அவனை ஒரு அறிவாளியாக்கி, அவனை ஒரு நல்ல மனிதனாக்கி இந்த மண்ணில் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு வீட்டு தகப்பனை அப்படி யோசிக்கும் போது ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் அதை யோசித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குதா இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் இப்படித்தான் மாணவர்கள் கடன் வாங்கி படித்துக் கொண்டிருந்தார்களா? மாணவர்கள் கடன் தள்ளுபடி என்ற செய்தி அன்று வந்ததா? ஏன் மாணவன் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? கடன் வாங்கி படித்த கடனை அரசு தள்ளுபடி செய்கிறது. அது எவ்வளவு? ஆயிரக்கணக்கான கோடிகள். அந்த காசை வைத்து கல்வியை தரப்படுத்தி கல்வியை இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுத்திருந்தால் அந்த மாணவன் ஏன் கல்வியை கடன் வாங்கி படிக்கப் போகிறான்? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கிற அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்க முடியும். தொலைக்காட்சிகளில், செய்திகளில் இன்றும் கூட அந்த காட்சிகள் வலையொலியில் இருக்கும். பெற்றோர்கள், எண்ணற்ற தாய்மார்கள் நகைகளை, தோடை, தொங்கட்டானை, கழுத்தில் இருந்த நகைகளை, வீட்டில் இருந்த பொருள்களை எல்லாம் அடமானம் வைத்து விற்று பிள்ளைகளுக்கு பணம் கட்டுகிற அந்த பரிதாபத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ஏன்? கல்வி இங்கே வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. மருத்துவமும் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது.
தண்ணீரும் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது, விற்பனை பொருளாக மாறிவிட்டது. மின்சாரத்தை அரசு உற்பத்தி செய்து மக்களுக்கு தரவில் தனியார் முதலாளி உற்பத்தி செய்து அரசுக்கு கொடுக்கிறான். அரசு அவனுக்கு காசை கொடுத்து வாங்கி அதை நமக்கு கொடுக்கிறது. அவனுக்கு காசை கொடுத்து வாங்குற காசில் இது ஏன் அந்த உற்பத்தி செய்யவில்லை என்று யாரும் இங்கே கேள்வி எழுப்பவில்லை. வருகிற அரசெல்லாம் தரக அரசு, புரோக்கர் அரசு, கமிஷன் அரசு, திருட்டு அரசாவே நீண்ட காலமாக இருப்பதால் இந்த நாடு மக்களும் பிரச்சனைகளிலேயே சிக்கி சிக்கி தவிக்கிறார்கள். பழகிவிட்டார்கள், பழகி கொண்டார்கள். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். யார் வந்தாலும் மாறப்போவதில்லை. இவங்க வந்தாலும் சாராய கடை திறந்திருக்கும், இவங்க வந்தாலும் திறந்திருக்கும். மக்களை மயக்கத்தில் வைக்க இந்த ஆட்சியாளர்கள், இந்த தலைவர்கள் பழகி கொண்டார்கள். எப்படி மயக்கம்? சாதி. சாராயம் குடித்தால் தான் போதை வரும், சாதி சொன்னாலே வந்துவிடும். பிறகு மதம், பெரிய மயக்கம். இது மீளவே முடியாத மயக்கம். அதற்கு பிறகு சாராயம், அது திறந்தே இருக்கும். அதற்கு பிறகு என்ன? பணம். அதற்கு பிறகு திரை கவர்ச்சி, திரை மயக்கம். எதையும் சிந்திக்க விடாது. இந்த 4 மயக்கத்தில் இருக்க மக்களுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது. அது இவர்களுக்கு வசதியாகி போய் விடுகிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒன்று, எதை விட்டு கொடுத்தாலும் சாதியை விட்டு கொடுக்க முடியாது என்று சாதிக்காரனுக்கு ஓட்டை போடுவது. எதை விட்டு கொடுத்தாலும் நம்ம மதம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், விட்டு கொடுத்துருவது. மதத்தை பாதுகாப்பான், சாதியை பாதுகாப்பான், எல்லா இளவையும் பாதுகாப்பான். மலையை வெட்டி கொண்டு போவதை வேடிக்கை பார்ப்பான், மணலை அள்ளி கொண்டு போவதை வேடிக்கை பார்ப்பான். தன் உயிருக்கு நிகரான மொழி, தன் மொழிதான் தன் அடையாளம். தான் ஒரு தமிழன், தான் யார் என்றால் அவனுக்கு தெரியாது. இப்போ இவர்கள் தமிழர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் இல்லை. எப்படி? எதை வைத்து இவர்கள் தமிழர்கள்? தமிழ் பேச தெரியாது. தாய்மொழியை மறந்துவிட்ட இனம் எப்படி தனி அடையாளத்தோடு வாழும்? எந்த அடையாளமும் அதுக்கு கிடையாது. தன்னை திராவிடன் என்று ஏதோ ஒரு திருடன் சொன்னான், நம்பிக்கொண்டார்கள். தன்னை இந்தியன் என்று சொன்னான், நம்பிக்கொண்டார்கள். எவன் இங்கே இந்தியன்? இல்லை. அவன் தெலுங்கன், நான் தமிழன், அவன் மலையாளி, அவன் கடனன், அவன் பீகாரி, அவன் குஜராத்தி, அவன் போஜ்பூரி, அவன் ராஜஸ்தானி. எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இங்கே சாதிக்கென்று மாநிலம் பிரிக்கப்படவில்லை, மதத்துக்கென்று மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாம் தமிழர்கள், நமக்கு ஒரு மாநிலம். அவர்கள் தெலுங்கர்கள், அவருக்கு ஒரு மாநிலம். அவர்கள் மலையாளிகள், அவருக்கு ஒரு மாநிலம். அப்படித்தான் பிரிக்கப்பட்டது. உலகெங்கும் இப்படித்தான் மக்கள் குவிந்து கூடி வாழ்கிறார்கள், மொழி அடிப்படையில் தான் வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள், நான் நம் தாய்மொழியை தொலைத்து விட்ட ஒரு இனம், இமயம் வரை பரவி இருந்த இனம். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டிருக்க முடியாது. பகிரியுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரத்தில் நம் மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார் என்றால், அப்ப இமயவரை பரவி வாழ்ந்த இனம் ஏன் இப்படி குறுகியது? தாய்மொழியை மறந்து விட்டோம் என்பதை மறந்து போன ஒரு இனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த வணிக நிறுவனங்களை எல்லாம் பாருங்கள். எங்கேயாவது நம் தாய்மொழியில் பெயர் இருக்கிறதா? இருக்கிறதா? எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஓட்டல், ஓட்டல் தான். ஓட்டலை ஹோ இட்டல் தமிழ் எழுதுவார்கள். தமிழ் எழுத்தாக இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். அங்கே சத்யா மொபைல்ஸ்னா மொபைல்ஸ், அது இங்கிலீஷ். தமிழ் எழுத்தில் எழுதியிருக்கும் தங்கிலீஷ், தமிங்கிலம். அப்ப தாய்மொழியை நானே சிதைக்கிறேன், என் தாயை நானே கொலை செய்கிறேன். இதுதான் பிரச்சனை. நான் இறந்து போனால், என் முகம் சிதைந்து இறந்து போனால் என் பிணத்தை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது. உங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனால் உங்கள் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. நாம் தமிழர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், செத்து போனோம். இது தமிங்கிலம். அவர்கள் தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள். அதுபோல நாம் தமிங்கிலர்கள். இதை பற்றி இந்த ஆட்சியாளன் எவனாவது கவலைப்படுவான்னு நினைக்கிறீங்களா? தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, நிலம் என்றோ, வளம் என்றோ, காடு என்றோ, மலை என்றோ, கடல் என்றோ, அருவி என்றோ, ஆறு என்றோ, காற்று என்றோ ஒன்னையும் பேச மாட்டான். ஒன்னையும் பேச மாட்டான். உனக்கு காசு 20,000 தாரேன், 10,000 தாரேன். எதுக்கு தார? எதுக்கு தார? எனக்கு நல்ல படிப்பத்தா, அதுக்கு ஒரு வேலையத்தா, அதுக்கு சம்பளத்தா, நான் வாழ்ந்துக்கிறேன் என்று என்னைக்கு கேட்கிறோமோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். உலகம் பூரா எப்படி கட்டமைக்கிறான்?
எப்படி கட்டமைக்கிறான்? ஒரு நல்ல ஆட்சியாளன், ஒரு தலைவன் நாட்டை எப்படி கட்டமைக்கணும்? எப்படி கட்டமைக்கணும்? வேலை, உழைப்பு, ஊதியம், வருவாய், வருமானம், வாழ்க்கை, இப்படிதான் கட்டமைக்கணும். வேலையும் இல்லை, உழைப்பும் இல்லை, சும்மா இரு சும்மா இரு. 100 நாள் வேலை, சும்மா இரு. 100 நாள் வேலை, அங்க என்ன வேலை? அங்க என்ன வேலை? ஒன்றும் இல்லை, உட்கார்ந்துரு, சம்பளம் தாரு. அப்புறம் இலவசம். எது? மாவு அரைக்கிற எந்திரம் இலவசம், மசாலா அரைக்கிற எந்திரம் இலவசம், ஃப்ரிட்ஜு இலவசம். சரி, மசாலா அரைக்கிற எந்திரம் வந்துருச்சு, எதை அரைக்கிறது? கிரைண்டர் வந்துருச்சு, எதை ஆட்டுறது? அதில் எதை ஆட்டுறது? ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டாரு, கொடுத்துட போறாரு ஐயா எடப்பாடி, எதை அதில் கொண்டு வைக்கிறது? கொடுக்குறவங்க கையை காலை வெட்டி வைக்கிறதா? எதை வைக்கிறது? அறிவு சமூகம் சிந்திக்கணும், கேள்வி எழுப்ப கற்றுக்கணும், யோசிக்கணும். நான் உங்கள் வீட்டில் ஒரு 5 லட்ச ரூபாயை திருடிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்கள் வீட்டில் 5 லட்ச ரூபா திருடிட்டு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு, அதில் கொஞ்சம் பங்கு, 5000 கொடுத்தா யாராவது வாங்குவீங்களா? அப்புறம் ஏன் வாங்குறீங்க? இப்போ எதுக்கு வாங்குனீங்க? அவங்ககிட்ட எதுக்கு வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? நான் வர்றேன், அம்மா நான் உங்கள் வீட்டில் திருட போகிறேன்ப்பா, திருடுறதுக்கு முன்பணமா இந்தாங்க 2000. வாங்கிடுவியா? கட்டி வச்சு விளக்கமாரில் அடிக்க மாட்டேன். நீ அவனை அடிக்கலையே, திருடுனதில் பங்கு, திருட போறதுக்கு முன்பணம், ஓட்டுக்கு காசு. நான் வந்தால் 2000, நான் வந்தால் 2500, நான் வந்தால் 20. உங்க ஒப்பமிட்டு காசை கொடுப்பியா இல்லை எங்க ஒப்பமிட்டு காசு எடுத்து கொடுப்பியா? இதெல்லாம் கேட்காம எதுக்கு படிச்ச? மூளை இருக்க வறுத்து தின்ட்டியா? யோசிக்க மாட்ட? எங்கிருந்துடா எடுப்ப? டேய், சிலிண்டர் ஓசி கொடுப்ப, மிக்சி கொடுப்ப, சிலிண்டர் எனக்கு இலவசம் கொடுப்ப. சரி, எனக்கு இலவசம், நீ வாங்குற இடத்துல இலவசமா இல்லை காசு கொடுத்து வாங்கினியா? காசு கொடுத்தா வாங்குவேன். அந்த காசை எங்கிருந்து எடுத்த? அவன்கிட்ட கேள்வி, ஏன்டா பைத்தியமே, இங்க வா, அந்த காசை எங்கிருந்து எடுத்த? எனக்கு இருந்தா எடுத்த. எப்படி எடுத்த? நரிக்கு நாடு ஆளணும்னு ஆசை வந்துருச்சு. யாருக்கு? நரிக்கு. இந்த திமுக நரி மாதிரி 2 நரி. இந்த நரி ஆசை வந்தோடனே ஆடுகளெல்லாம் காட்டில் கூட்டி வச்சுட்டு, என்னைய நீங்கள் வெளில வச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா மழை பெய்யும் போது உங்களுக்கு குளிரில் நடுங்காமல் இருக்க எல்லாருக்கும் ஒரு போர்வை. ஆடல் அடரே போர்வை தரான்டா, நல்லா போத்திக்கிட்டு கிச்சன் படுத்துக்கலாமடான்ட்டு ஓட்டை போட்டு நிறைய முதலமைச்சர் ஆக்கிப்பிடுச்சு. முதலமைச்சர் ஆக்கணும்னா எல்லா ஆட்டையும் கூப்பிட்டு மற்ற நரிகளெல்லாம் விட்டு தோலை உரியுங்குது. ஏய், என்ன நீ தோலை உரிக்கிற? உனக்கு ஓட்டு போட்டதுக்கு தோலை உரிக்கிற? நீங்கள் தானடா போர்வை கட்டிய, உங்கள் தோலை உரிச்சு தாண்டா போர்வை செய்யணும், அதுக்கு தாண்டா உரிக்கிறேன் அப்படின்னு. நரி என்ன செய்யுது? ஆட்டு தோலை உரிக்குது. இவன் என்ன செய்வான்? நம்மளை வரின்னு உரிப்பான். என்ன வரி? அரிசி பருப்பு வரி, உளுந்துக்கு வரி, மின்கட்டணம், சொத்து வரி, பத்திரப்பதவி வரி, பல மடங்கு. எதுவும் தெரியாது. இன்னைக்கு என்ன, என் இனத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. எப்படின்னா, இதுக்கு கடந்த கால காயமும் இல்லை, எதிர்கால கனவும் இல்லை, நிகழ்கால தேவைதான். சீமா நல்லா தான் பேசுறான். ஒரு அம்மா சொல்லியிருக்கு, நல்லா பேசுறான் அந்த தம்பி, ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறான். என்ன ஓட்ட பந்தயமா? நானா ஓடி ஜெயிக்க? இது ஓட்டு பந்தயம், போட்டாதான் ஜெயிக்க முடியும். நீங்களும் தான் என் ஆத்தால அப்பனும் என் அண்ணனும் தம்பி 60 வருஷமா தான் போட்டு பார்க்குறிய. கருணாநிதிக்கு ஒரு 5 முறை நாட்டை கொடுத்திய, பாதி நாடு நாசமாயிருச்சு. திருப்பி அம்மா ஜெயலலிதாவுக்கு 4 முறை, மீதி முடிஞ்சிருச்சு. இப்போ ஐயா எடப்பாடி 4.5, இது 5 வருஷம் ஒரு 7.5. இப்போ முடிஞ்சு நிற்கிது, மறுபடியும் ஆளணும்னு துடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இந்த 1000 வாங்கிட்டு இந்த பயலுக்கு போட்டுவிட்டு, நாடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, தண்ணி வரலை, ரேஷன் கடையில் அப்பா மண்ணெண்ணெய் இல்லைப்பா, மண்ணெண்ணெய், இதை சொல்கிறதுக்கு புலம்புறதுக்கு சீமா மண்ணெண்ணெய் வரலை. என்னன்னு கேளு. ஐயா இந்த வீடை இடிக்கிறான், ஓடியா, என் நிலத்தை பறிக்கிறான், ஏதோ தொழிற்சாலை கட்ட போறான், ஓடியா, 8 வழிச்சாலையா, வா. எல்லாத்துக்கும் சீமா வரணும். ஓட்டு அங்கே போட்டணும், என்னை தூக்கி ரோட்டில் போட்டணும். எத்தனை காலத்துக்கு படிப்பிக்கிறது? ஒரு ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா.
ஐயோ ஐயோ, என்னை பத்த அம்மா. நான் சபிக்கப்பட்ட இனத்தின் மகன். அதுல நான் கூடுதலா சபிக்கப்பட்டிருக்கேன். என் இனம் ஒரு சாபத்தை வாங்கி வந்துருச்சு. எப்படின்னா, அவன் ஜான்பரிக்குன்னு சொல்றான்ல, உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டுட்டீங்கிறான். மார்ட்டின் லூதர் கிங், உன் நாட்டை வளத்தையெல்லாம் சுரண்டி கொழுப்பவன் கையிலே அரசு இருந்தால் நீ வாங்கி வந்தது, நீ வாங்கியிருக்கிறது சாபம்டாங்கிறான் மார்ட்டின் லூதர் கிங். அது மாதிரி இப்போ உங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தவனா உங்கள் மகனா நான் அக்கறையோடு ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். இந்த நாடு ரொம்ப ஊழல் லஞ்சத்தில் பெருத்துருச்சு. நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அந்த நாடு கல்வியில் 3வது இடத்துல இருக்கு உலகத்தரத்தில். வேலை வாய்ப்பை எல்லா இளைஞர்களுக்கும் கொடுக்குது. அங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது. வறுமை ஏழ்மை இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது இல்லை. அந்த நாட்டு இளைஞர் இல்லாமல் நம்ம நாட்டு இளைஞர்களே நிறைய பேர், தமிழ்நாட்டு இளைஞர் நிறைய பேர் அங்கே தான் வேலை பார்க்குறான். ஒரு சின்ன நாடு அவ்வளோ செழிப்பாக இருக்குது, கடல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு காரணம் அங்கே ஊழல் லஞ்சம் இல்லாமல் நிர்வாகம் இருக்குது. நம்ம நாட்டில் கடல் இருக்குது, மலை இருக்குது, காடு இருக்குது, நிலம் இருக்குது, அப்புறம் அதுபோக ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, கரும்பு இருக்குது, வாழை இருக்குது, தென்னை இருக்குது, பனை இருக்குது, எல்லா வளமும் இருக்குது. ஆனால் வறுமை இருக்குது, ஏழ்மை இருக்குது, பசி இருக்குது, பட்டினி இருக்குது. இப்படி இருக்கிறது காரணம் இந்த நிர்வாகத்தில் ஊழலும் லஞ்சம் இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஓ மகன் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருவேன் முடியும். ஆனால் இந்த பசி பஞ்சத்தை போக்கிடுவேன். எப்படி போக்கிடுவேன்? நானே விவசாயம் செஞ்சிருவேன். என் மக்களுக்கு படிக்காதவன் செய்கிற வேலை விவசாயம். காசுனாலும் கவர்மெண்ட் காசு, அரை காசுனாலும் அரசாங்க காசு. இவங்களுக்கு தெரியாத அரைக்காசு அரசாங்கத்துக்கு அந்த காசையை நாம தான் கொடுக்குறோம்னு என் தலைப்புக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த நோயை அப்படி நீக்கிறேன், அந்த நோயை சரி பண்ணுறேன். மயம் என்ன பண்ணுறேன், ஆடு மாடு வளர்ப்பது, வேளாண்மை செய்வது, நாட்டுக்கோழி வளர்ப்பது, பட்டுப்பூச்சி வளர்ப்பது, தேனீக்கள் வளர்ப்பது, பன்றி வளர்ப்பது, கழுதை வளர்ப்பது, கரும்பு, வாழை, தென்னை, பனை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலைகளை போட்டு நெசவு செய்வது, பானை செய்வது, தச்சு செய்வது, இதையெல்லாம் அரசாங்க வேலையாக்கி சட்டம் போடுறேன். சட்டம் போட்டு என்ன பண்ணுறேன், நீ வாழ்கிற இடத்துல இப்போ வேடச்சந்தூரா, இங்கேயே உனக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறேன். வேடச்சந்தூரில் என்ன வரும், நல்ல கரும்பு வரும். கரும்பு வருதா, கரும்பை விளைய வச்சு கரும்பில் இருந்து ஒரு தொழிற்சாலை கட்டுறேன், இண்டஸ்ட்ரி கட்டி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் எல்லாம் அங்கே வந்து சேர்ற மாதிரி வேலைக்கு வர்ற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்துட்றேன், நானே கொடுத்துறேன். அப்புறம் படித்தவன் படிக்காதவன் எல்லாரையும் அங்கே அரசாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறேன். கரும்புலேருந்து என்ன செய்கிறேன், சர்க்கரை தயாரிக்கிறேன், அப்புறம் கற்கண்டு தயாரிக்கிறேன், பிறகு என்ன தயாரிக்கிறேன், அந்த சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, அதுலேருந்து என்ன செய்கிறேன், அந்த சக்கையிலேருந்து தாள், எழுதுகிற தாள், மரத்துலேருந்து தானே தாள் தயாரித்தான், அதை தடை பண்ணிடுறேன். மரத்தை வெட்டக்கூடாது, ஏன்னா அது உயிர். வெட்டிட்டு இந்த கரும்பு சக்கையிலேருந்து தாள் தயாரிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேசில் வந்து கரும்புலேருந்து எத்தனாலுங்கிற பெட்ரோல் தயாரிக்குது, அந்த பெட்ரோலை தயாரிக்கிறேன். இப்போ எத்தனை தொழிற்சாலை வருது பாருங்க, கரும்புல இருந்து சர்க்கரை, அப்புறம் தாள், அப்புறம் சாப்பிட்ற தட்டு, அப்புறம் எத்தனால் பெட்ரோல். ஒரு இண்டஸ்ட்ரியை போட்டு செக்ஷனாக பிரிக்கிறேன். பிரித்து ஒவ்வொருக்கும் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். அடுத்து என்ன, அண்ணே இது ஒன்றுமே வராது, காடு, புல் வருமா, அங்கே போடு மாட்டு பண்ணை, அங்கே போடு. இங்கே என்ன வரும், ஆட்டு பண்ணை. மாட்டிலேருந்து என்ன பண்ணுறேன், பாலை எடுக்கிறேன். தொழிற்சாலை கட்டுறேன், இண்டஸ்ட்ரி. இப்போது அந்த மாட்டு பண்ணையிலேருந்து பால் பெரிய சந்தை, சாராயம் 50,000 கோடி, பால் 3 லட்சம் கோடி. இது உயிரை எடுக்கும், இங்கே உயிரை கொடுக்கும். உன் மகன் இங்கே போகிறேன், பாலுக்கு போகிறேன், சாராயத்தை மூடுறேன். இங்கே போயிட்டு இந்த பால் நமக்கு, இங்கே பால் நமக்கு ஆந்திராவிலிருந்து வருது. யார் கொடுக்குறா, முதலாளிகள் நம்ம மாரியத்தாவையில் வேண்டிக்கிட்டான், தமிழ்நாட்டு மக்களுக்கு தூய பாலை ஒரு சொட்டு கலப்படம் இல்லாமல் நான் கொடுக்கணும்னு மாரில் கறந்தவன் அப்படி கொண்டாந்து கொடுத்துறான். இதை நம்மளும் குடிச்சிட்டு திரியிறோம். ஆந்திர முதலாளி தமிழ்நாட்டில் பால் லிட்ரு என்ன விலைக்கு விற்கணும்னு அவன் முடிவு பண்ணுறான். ஏன் நீ மாடு வளர்க்கலை, ஏன் அவமானம். பால் குடிக்கிறது அது நல்லா இருக்கும், நெய் அது ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்படி ஒரு கூட்டமாயிட்டோம். இப்போ அது கவர்மெண்ட் வேலையாயிருது. மாடு வளர்க்கிறது, பாலாடை கட்டி அதில் தயிர், மோர், வெண்ணெய், நெய் இவ்வளவு தொழிற்சாலைகளை பிரித்து வாழ்விடத்தில் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா அதிகமாக சம்பாதிக்குது. பால் ஏற்றுமதியில் தான் இந்தியா அதிகமாக சம்பாதிக்குது. நாம் வந்த பிறகு தமிழ்நாடு உலகத்தில் மாட்டுக்கறி பால் ஏற்றுமதியில் அதிகமாக சம்பாதிக்குது. பல தொழிற்சாலைகள், ஆடுலேருந்து பால், எருமை மாட்டு பண்ணையிலிருந்து பாலாடை கட்டி தயிர், மோர், வெண்ணெய், நெய் இப்படி வாழ்விடங்கள்லேயே தொழிற்சாலைகளை தொடங்கி என் மக்களுக்கு வேலை இல்லைங்கிற நிலையை ஒழிச்சிடுறேன். நானே விவசாயம் செய்கிறதுனால பசிங்கிறது இல்லை. விலைவாசி ஏறி போச்சு, தக்காளி கிடைக்கல, வெங்காயம் கிடைக்கல, இந்த பேச்சுக்கு வேலை இல்லை. இப்போ பசியை ஒழிச்சிடும், வறுமையை ஒழிச்சிடும், வேலை இல்லைங்கிற சொல்ல ஒழிச்சிடும். இதெல்லாம் ஒழிச்சிட முடியுது. அப்புறம் தண்ணீர் உறிஞ்சி வித்துட்டான். இனி முதலாளி என் ஊரில் தண்ணீர் விற்கிறதுக்கு தடை வந்தவொடனே பேனிச்சு நிறுத்திட்டு என்ன செய்கிறேன், நானே கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை வெட்டி நீரை தேக்கிறேன். சாகிறதுக்குள்ளே சட்டுன்னு பண்ணிடுறேன். தேக்கி வச்சுட்டு என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு இதை வச்சு குடிச்சுக்கிரு அப்படின்னோம். தண்ணியை தேக்கி வச்சு நானே என் மக்களுக்கு கொடுத்துறேன். அப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ காடு மரங்களெல்லாம் வெட்டிட்டான். வந்த பிறகு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் சட்டத்தை போட்டு 10 ஆண்டில் பூமியை பச்சை போர்வையால் போத்திடுறேன். காடுகளெல்லாம் வளர்த்து வச்சுறேன். காடு இல்லைன்னா மழை வர முடியாது, காடு இல்லைன்னா நிலம் வளம் பெறாது, மரம் இல்லைன்னா நமக்கு மூச்சு காற்று வராது, உயிர் வராது. அப்போது காடை நான் வளர்த்துறேன். எல்லாத்தையும் சரி செஞ்சுறேன். மின்சாரம் அப்பப்போ கரண்ட் கட்டாகாது. ஏன்னா நானே உற்பத்தி செய்கிறேன். காற்றாலை, சூரிய ஒளி, மின்தகடு, கடல் அலையிலிருந்து மின்சாரத்தை நான் எப்படி தயாரிப்பேன். இப்படி இருக்கு பாருங்க இந்த வீடு மோடு. ஒரு வீடு மொட்டையாக இருக்கக்கூடாது. எல்லாத்து மேலேயும் சூரிய ஒளி மின்தகடை போட்டுருவேன். உங்களுக்கு புரியுதா? கக்கூஸ் கட்டினா கூட அதை மேலே போட்டுருவேன். புரியுதா? ரோடில் டிவைடர் இருக்குல்ல, அங்கெல்லாம் மின்தகடு இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மின்தகடை வச்சு எனக்கு தேவையான மின்சாரத்தை நான் எடுத்துப்பேன். இப்போ இந்த வேடச்சந்தூர்லேருந்து இந்த மழை நீர், தெருநீர் ஓடுதில்ல, ஓடும்போது 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்த எடுத்து பெரிய குழியை பறித்து இந்த நீரெல்லாம் அங்கே போய் விழுகிற மாதிரி செய்வேன். நான் போட்டு காட்டினேன், மகன் காய்ச்சி இருக்குது, எப்படி மின்சாரத்தை தயாரித்து கொடுப்பேன். அங்கே போய் விழும். அங்கே ஒரு சுழற்சாக்கு உங்களுக்கு இது மாதிரி இருக்கும், காற்றாடி மாதிரி. அது போய் விழுகிற இடத்துல சரன்னு அது சுற்றும் போது அங்கேருந்து கரண்ட் வந்துடும். அந்த கரண்டை இந்த தெருவுக்கு நான் கொடுத்துட முடியும். புரியுதா நான் சொல்கிறது? நம்ப மாட்டேன். அதான் போட்டு காட்டுறேன். தட்டிப்பாரு யூடியூப்பில் இருக்கும். அப்போ கரண்ட்டை கொடுத்துட்றேன். வேற என்ன உனக்கு வேணும்? எல்லாமே கொடுத்துட்றேன். ஆனால் இது எல்லாத்தையும் சரி செய்யற உன் மகனால் ஒன்றை சரி செய்ய முடியாது. எதை? ஆற்று மணலை அள்ளி வித்தாம்பா இருந்த அயோக்கிய பைய அதை திருப்பி உருவாக்க முடியாது. மலையை நம்ம தாயின் மாற அறுத்துட்டு போனால அதை சரி செய்ய முடியாது. எதை வேண்டுமானாலும் சரி செய்ய முடியும், ஆனால் இழந்த வளத்தை மறுபடி உருவாக்க முடியாது. மீத்தேனை எடுத்துட்டான்ல, திருப்பி கொண்டாந்து வைக்க முடியாது. மலையை அறுத்துட்டான்ல, எந்த தொழுகை, எந்த அழுகை, எந்த ஜபம், எந்த வழிபாடு, எந்த நாட்டு அதிபர் கையிலத்திலேயே இது வளராது. புரியுது? இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த வளக்கொள்ளையை தடுக்கிறதுக்கு பார்க்கணும். மலை என்பதும் ஆறு என்பதும் நிலம் வளம் என்பதும் என்னுடையது, உங்களுடையது இல்லை. 450 கோடி ஆண்டுகளாக இந்த பூமி நமக்கு தந்த அரும்பெரும் கொடை. அது என்னுடையது இல்லை, என் பிள்ளைகளுடையது. அவனுடையது இல்லை, அவன் பிள்ளைகளுடையது. அவனுடையதும் இல்லை, அவன் பிள்ளைகளுடையது. அதனால இந்த பூமி உன்னுடையது இல்லை. நபிகள் நாயகம் தெரியுமா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க, நீ இந்த பூமிக்கு வந்த ஒரு வழிப்போக்கன், வந்திருக்க டூரிஸ்ட், நீ வந்திருக்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், வந்தியா இருந்தியா போயிரு. இங்க ஒண்ணுது ஓ நாடு ஏன் நாடு, அது ஒண்ணுது இல்லை, போயிரு. புத்த என்ன சொல்றான், பூவில் போய் பசிக்கு வந்து தேன் அப்படி உண்டுட்டு வந்துடுது. பூவுக்கு எந்த சேதமும் இல்லை. அப்படி இந்த பூமிக்கு எந்த சேதம் இல்லாமல் நீ பயன்படுத்திக்கணும். புரியுதா? ஏன்னா இந்த பூமி ஒண்ணுது இல்லை, குறிப்பா மனிதனோடது இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் சொத்து இது. பூச்சிக்கு, வண்டுக்கு, மூட்டை பூச்சி, கொசுவு கூட இந்த பூமியில உரிமை இருக்கு. இது ஒண்ணுதில்லை, நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு ஒண்ணுதில்லை இது. அப்ப இது என்னது? காந்தி சொல்றாரு, நம் இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமானதையும் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறான். இப்ப காக்கைக்கு தண்ணி வேணுமா, இறை வேணுமா, கொடுத்துருது.
கொக்குக்கு எல்லாத்தையும் கொடுத்துருது பூமி. ஆனா அந்த மனுஷ பயல்களுக்கு இருக்கிற பேராசை இருக்குல்ல, எனக்கு வேணும் எனக்கு வேணும், அதுக்கு தர முடியாம இந்த தாய் தவிக்கிறாள்ங்கிற. தவிக்கிறான். காடை வெட்டுறான், மலையை வெட்டுறான், மண்ணல்றான். சிங்க மலையை வெட்டியிருக்கா? யானை வெட்டியிருக்கா? யானை வெட்டியிருக்கா சொல்லுங்க. இல்லை ஏதாவது ஒரு நரி நாய் ஆத்துமணல் அள்ளி வித்திருக்கா? எந்த உயிரினத்தாலும் இந்த இயற்கைக்கு கேடு இல்லை. கடைசியா வந்த இந்த பதர் மனித பசங்களால தான் இவ்வளவும் பிரச்சனை. இந்த மனிதனுக்கு இருக்கிற பேராசையால தான் இவ்வளவும் பிரச்சனை. இப்போ பாதி மலையை வெட்டி எடுத்துட்டான். மழை இல்லாத நிலம் பாலைவனமா போயிடும். மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது. இதை நீங்க படிக்கணும். எனக்கு ஓட்டு போட வேண்டாம், நீங்க போட வேண்டாம். ஏன்னா இதுவரை போடாத ஓட்டை நீ போட்டும் பயன் இல்லை. நீங்க அங்கேயே போடுங்க. ஆனால் எப்பவாவது ஒரு நாள் வாழ முடியாதது சாக போறோம்னா என்னை தேடுங்க. அப்போ என்னை தேடுங்க. ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. நீ ஓட்டுக்காக நிற்கிறவனை நம்புற, இந்த நாட்டுக்காக நிற்கிறவனை நீ நம்ப மாட்ட. உன் வாக்கை குறி வைக்கிறவனை 20,000 தாரேன் 30,000 தாரேன் நீ அவனை நம்புற. உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிறவனை நீ நம்ப மாட்ட. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. எது சரி என்று தேடுவதில்லை. நீங்க தவறையை விரும்பி பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறீங்க. அதனால நீங்க ஏமாத்துறவனை நம்புற. வாக்குக்கு காசு கொடுப்பதும் இலவச அறிவிப்பும் மக்களின் ஆசையை தூண்டி ஏமாத்துவது. இந்த நாட்டில் இலவசம் தரமாட்டேன்னு ஏதாவது ஒரு தலைவன் சொல்றான். அவர் நான் ஓ மக மட்டும்தான் சொல்றேன். தரமாட்டேன், இலவசம் தரமாட்டேன், எதுவும் தரமாட்டேன். எதை தருவேன்? அறிவை வளர்க்கும் கல்வியை, எஜுகேஷன், மெடிக்கல், ட்ரிங்கிங் வாட்டர், இது மூணையும் ₹1 கட்டணம் இல்லாம தருவேன். எப்படி தருவேன்? உலகத்தரத்துக்கு தருவேன். இப்பவும் கல்வி இலவசமாக தான் இருக்கு. அரசு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் காசு வாங்காம தான் படிக்க வைக்கிறான். ஆனால் படிக்கிற மாதிரி இல்லை. பள்ளிக்கூடம் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மண்டையில் இருந்து விழுந்து செத்து போகுது. புரியுத? அரசு பள்ளிக்கூடத்தில் எந்த அமைச்சர் மகள் படிக்குது, கல்லூரியில் படிக்குது. ஏன்? தரம் இல்லை. அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க ஆசிரியர் உள்ள கூட அங்கே படிக்காது. ஏன்? தரம் இல்லை. உன் மகன் இருந்தால் உலகத்தரத்துக்கு இருக்கும். உலகத்தரம் எப்படி? ஃபின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர், இந்த 3க்கு முன்னாடி இருக்கும். இன்னைக்கு வேடச்சந்தூர்லேருந்து உன் மகன் பேசிட்டு இருக்கிறேன். உலகத்தரத்தில் ஃபின்லாந்து இருக்கு கல்வியில் அப்படின்னு. 10 வருஷம் கழிச்சு ஃபின்லாந்தில் ஒருத்தன் பேசுவான், கல்வியின் உலகத்தரத்தில் தமிழ்நாடு இருக்கு, நம்பர் 1 தமிழ்நாடு இருக்குன்னு பேசுவான். பேச வைப்பேன். ஏன்? நான் இந்த பயலுக மாதிரி இல்லை. அப்ப முதலமைச்சராக இருந்தான், அதனால நான் வந்தேன். எங்க அப்ப அதனால இல்லை. நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற மிகப்பெரிய மறவன் பிரபாகரனின் பிள்ளை. புரியுதா? அதனால என்ன? நான் தோற்றாலும் சரி என் இனம் நன்றாக வேண்டும் கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன இதுக்கு மேல நீ எத்தனை முறை தோக்கடிப்ப? இதுக்கு மேல எங்க தோக்கடிப்ப? எத்தனை முறை தோக்கடிப்ப? 16ல் நின்று தோக்கடிச்ச, தோத்து போனேன். மறுபடி வந்தேன் 19ல் தோத்து போனேன். மறுபடி வந்த 21ல் தோற்றோம். மறுபடி வந்த 24ல் தோற்றம். இப்ப வந்திருக்கேன் அதே நம்பிக்கையோட. தோற்ற மாதிரி என்னை தெரியுதா பாரு. ஏன்? உறுதியான நிலைப்பாடு. நான் தோற்றாலும் என் மக்கள் வெல்ல வேண்டும். நீங்கள் உதயசூரியனுக்கு போட்டு வெள்ளவித்தீர்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு போட்டு அவர்களை வெள்ளவித்தீர்கள், எம்எல்ஏ வாக்கினீர்கள், மந்திரி ஆக்கினீர்கள், நீங்கள் தோற்றீர்கள். எதில் வென்றீர்கள்? எது ஒன்றில் ஜெயித்தீர்கள்? பிள்ளைக்கு நல்ல கல்வியை உங்களால் கொடுக்க முடிகிறதா? காசு கட்டணும். உங்க ஆத்தாள் அப்பனுக்கு உங்களுக்கு முடியலைன்னா நல்ல மருத்துவம் கிடைக்குதா? கிடைக்கணும்னா காசு கட்டணும். இது மாதிரி ஒரு கொடிய ஆட்சி உலகத்தில் உண்டா? கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவு கட்ட மடமை. இதை புரிஞ்சுக்க. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது தன் மக்களுக்கு சேவை என்ற கோட்பாடை கொண்டதான் அரசாக இருக்கணும். உனக்கு எதில் காசு செலவாகுது? பிள்ளைய படிக்க வைக்க. நான் படிக்க வச்சிடுறேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் சட்டம் போட்டுறேன். 3 வயசுல உன் பிள்ளை என்ற ஒப்படைச்சிட்டு நீ போயிடணும். அதுக்கப்புறம் மருத்துவம் செலவு நான் பார்த்துறேன். பிறந்தவன பிள்ளைக்கு அரப்பவன் போடுற ஆள் இல்லைன்னா பிரசவம் இலவசம், ₹1 காசு இல்லாம மருத்துவம் செஞ்சிடறேன்.
நீ தனியார் மருத்துவ போன 2 லட்சம் செலவழிப்பியா, அந்த காசு உனக்கு மிச்சம். ஆத்தாவுக்கு முடியல, உன் ஆத்தால என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய், வெளியே நான் பாத்துறேன், காசு மிச்சம். வேற தண்ணி நானே கொடுத்துறேன், வேற சாப்பாடு அரிசி பருப்பு நானே விளைய வச்சிடறேன், உனக்கு குறைந்த விலையில கிடைச்சிருது, வேற வேலை கொடுத்துட்றேன், உன் வாழ்விடத்தில் கொடுத்துறேன். நீ ஆடு மேய்க்க வருவியோ, மாடு மேய்க்க வருவியோ, கழுத மேய்க்க வருவியோ. கழுத மேய்க்க சொல்லிட்டான் சீமான். சிரிக்காத சிரிக்காத, கழுதப்பால் தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த பால். 5000 ரூபா 1 லிட்டர் பால், 5000 ரூபா. நீ ஏன் வச்சிருப்பிய செல்போன்? டாங்கி மில்க் ஹவு மச் கேள. உலகத்தில் கழுதப்பாலின் பாலாடை கட்டி சீஸ் தான் காஸ்ட்லி. உலகத்திலே அழகு சாதன பொருள்கள் இருக்குல்ல, முகத்துக்கு பூசி. இப்போ நான் கூட அதான் பூசலான் இருக்கேன், கருத்துட்டேன், கழுதப்பாலை பூசி. ஆனால் கழுத தான் இல்லை. என் சொந்தங்களே, உன் மகன் இன்னுமா நான் உன் மேல பேரன்பு காதல் கொண்டு அக்கறையில் பேசுறேன் இன்னும் புரியலைன்னா நான் ஒன்று உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. என்னை நீ நினைச்சு பாரு, இவங்கள மாதிரி வந்தவன முதலமைச்சர் ஆகணும்னு நான் வந்தவன் இல்லை. 15 ஆண்டுகளாக கத்தியிருக்கேன், தோற்றிருக்கேன், துவளலை. ஏன்? தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றுதான் எங்கள் இல்லை. விரட்டுறேன். இங்க பாரு, எல்லாரும் கூட்டணிக்கு போனான்ல, 1 ஓட்டு, கா ஓட்டு, அரை ஓட்டு வச்சவன்லாம். நான் 8 விழுக்காடு 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்கேன். திமுக சொல்லுமா என் கட்சி ஓட்டு இவ்வளவுன்னு? சொல்ல சொல்லு. ஏடிமிக்கு சொல்ல சொல்லு. இல்ல பாரதிய ஜனதா காங்கிரஸ், உன் மகன் நான் சொல்றேன், என் ஓட்டு 36 லட்சம். போட்டது யாரு? என் சொந்தங்கள். 36 லட்சம் சொந்தங்கள் என் கூட இருக்கான். ஒண்ணுமே இல்லாத அந்த மகனை 3வது பெரிய கட்சி ஆக்குனது அவங்க. என் வாக்கு என் பெட்டியில என் வாக்கு எந்த சின்னத்துல எந்த பெட்டியில இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு பெட்டியில இருக்கும். மகனே, உன் வாக்கு எதுலடா இருக்கு? 1வது. இங்க பாரு, என் வாக்கு கூட காரைக்குடியில 2வது இடத்துல இருக்கு. வேடச்சந்தூர்ல என் மகனுக்கு இடத்துல இருக்கு. சாதிச்சது யார்? நான் இல்ல, என் பெற்றோர்கள், என் மக்கள், என் சொந்தங்கள். ஏன்? ஒரு மகனை வளர்த்து 3வது பெரிய கட்சியாக்கி தமிழ்நாட்டிலே தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உயர்த்தி தவிர்க்கவே முடியல. என் சின்னத்தை அங்க போடுவான், இதை எடுத்துக்கிடுவான், மைக்க கொடுப்பான், அப்புறம் குச்சி எதோ கொடுத்தான். இப்ப விவசாயி, அவனால பாரு தவிர்க்கவே முடியல, என்னையவே சின்னமா கொடுத்து விட்டான். உனக்கு இந்த வரலாறு தெரியாதுல்ல. நான் முதல்ல போய் சின்னம் கேட்கும் போது புளிய கொடு அப்படின்னு. புளியா? தேசிய விலங்குட்டான். அதுக்கப்புறம் அப்ப புலி தேசிய விலங்குனா மயில கொடு, அது நேஷனல் பறவை, தேசிய பறவை. அப்படின்னா தேசிய மலரை ஏன் தாமரைய பிஜேபிக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அப்படியே தலையை தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படியே இருந்தாப்ல. அது அப்ப நடந்துருச்சு, முன்னாடி நடந்துருச்சு. அப்புறம் சரி, அப்போ காலமாட கொடுன்னு உயிருள்ள ஒரு இதை நான் தரமாட்டேன்ட்டாப்ல. அப்ப ஏன் மாயாவதி அம்மாவுக்கு யானையை கொடுத்த, ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கத்தை கொடுத்த? அது அப்ப நடந்துருச்சு. அப்ப நான் உனக்கு ரொம்ப பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா இருக்கான்னு கேட்டேன்ல. அந்த பக்கத்தில் இருக்க அதிகாரிட்டு தர, ஹி இஸ் ரெவல்யூஷனிஸ்ட், இவன் ரொம்ப பெரிய. கடைசியா உயிருள்ள எதையும் தர முடியாதுட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு விவசாயி கொடுத்து அனுப்பினாங்க. ஏன்னு கேளுங்க, எந்த விவசாயி உயிரோட இல்லை. அப்புறம் எனக்கு கொடுத்தாங்க. உயிரை கொடுத்தா அது விவசாயியை காப்பாத்திடுவாங்க, அதனால எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அங்கீகாரம் பெற்றதுனால நான் கேட்கிற சின்னத்தை கொடுக்கணும். மறுபடியும் விவசாயத்தை வரைஞ்சு கொடுனாங்க. ஒரு 10 கருக்கருவாலோட கருதா இருக்கிற மாதிரி அப்படி இப்படி வரைஞ்சு கொடுத்தேன். போனா போகுது, நீ இதை சும்மா கொடுத்த, நீ கொழு கூட போடல, சும்மா இதையா தேர்வு பண்ண போறாங்கன்னு கொடுத்தா அவன் இதை டிக்கெட்ஸ்டான். இந்த வரைஞ்சவன் என்னையவே மாதிரியா வச்சு வரைஞ்சிட்டான், ரோல் மாடலா. இந்த மாதிரி அந்த அவனுக்கு இது சீமான்னு தெரியாது, கொடுத்துட்டான். இப்பதான் ஆமா அவன் அவனே இப்ப தவிர்க்க முடியல. பெட்டியில கலப்பையோட நிப்பான் என் ஆளு. இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார். ஏன் தெரியுமா? உலக மக்களின் பாவத்தை போக்க. ஓ மகன் இந்த கலப்பையை சுமக்கிற ஏன் தெரியுமா? என் மக்களின் பசிய போக்க. ரெண்டும் ஒண்ணுதான்.
இந்த கலப்பையை வச்சு என் மண்ணை மட்டும் இல்ல என் மக்களின் மனத்தையும் உழுவேன் நல்லா உழுது நல்ல அந்த அழுக்கு குப்பையெல்லாம் வெளியே எடுத்துட்டு தூய உள்ளங்களை ஆக்குவேன். தெளிந்து சிந்திப்பான் என் பிள்ளைகள் நீங்க இந்த தொகுதியில் எத்தனை வேட்பாளர் நிக்கிறாங்க? என் மகனை தவிர்த்து 3 பேர் நிற்பாங்க. என் மகனோட தர்க்கம் பண்ணி யாராவது வென்றுட்டா நாங்க விளையிறோம், தோல்வியை ஒத்துட்டு வீட்டுக்கு போறோம். ஏன் அறிவு பிள்ளைகள், நாங்க அறிவு பசி. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அறிவை தேடி ஓடு, நாளைய வரலாறு உன் நிழலை தேடி ஓடி வரும். அறிவை தேடி ஓடுவோம். என் பிள்ளைகள் படிக்கணும், படிச்சதை என்கிட்ட சொல்லணும். சாக்ரட்டிஸ் சொல்றான், ஒரு மனிதன் அவன் அறிவை எப்படி கணக்கிடுவ? ஒரு கேள்வி எழுப்புனா அதுக்கு சொல்ற பதில இருந்து அறிவை கணக்கிடாத. பின்ன நீ எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலா எவன் தர்றானோ அதை அறிவாளி. அவனை வச்சு அப்படி கணக்கிடணும். ஏன் என்னை யாரும் ஜெயிக்க முடியல தர்க்கத்துல? என்னை கிட்ட வரமாட்டான். ஏதாவது பொது விவாதத்துக்கு இப்போ என் மகனை கூப்பிடுவாங்க, இந்த 3 கட்சியை கூப்பிட்டு பேசுங்கம்பாங்க. ஏடிஎம்கே வேட்பாளர், டிஎம்கே வேட்பாளர் எல்லாரையும். அது மாதிரி ஐயா ஸ்டாலின், இங்க நான், ஐயா எடப்பாடி, ஐயா டிவிகே தலைவர், 4 பேர். யார் என்னென்ன செய்யறதுன்னு பேச ஒரு அரை மணி நேரம் இல்ல 10 நிமிஷம் ஒரு போட்டி வச்சு நான் வர தயாரா இருக்கேன். 3 பேரை யாரையாவது கூப்பிடுங்க, வர்றாங்களான்னு பார்ப்போம். ஆனா வரும்போது எந்த தலைவராவது மக்களின் பிரச்சனையை தன் மனதில் இருந்து மக்களுக்கானதை காயத்தில் எடுத்து பேச. கழக அரசு 2000 கொடுத்தது. ஆக அந்த வகையில இதை எதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், நான் எதற்காக இங்கே சொல்ல வருகிறேன், எதையாவது சொல்லி தொலைடா டே, இந்த அளவு தான். ஒருத்தர் வழிதாங்கி வந்தேன், வழிதாங்கி காலில் ஏதோ முள்ளு குத்திருச்சு போல இருக்கு. நாங்க தாங்கின வழிய விடவாடா. 850 மீனவனை கடலுக்குள்ள சுட்டு போட்டான், தடுக்க முடியல வழி. உலகத்தின் முதல் மொழி என் தாய்மொழி, செத்து போச்சு, மீட்க காக்க முடியல வழி. என் இனம் தன் வரலாற்று பெருமையெல்லாம் மறந்து கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனம் கையேந்தி நிக்குது. மயிலுக்கு போர்வையை போத்தின பேகனின் பேரனும் பேத்தியும் வேட்டி சேலைக்கு கையேந்தி நிக்குது. பார்க்க சைக்கல வலி. சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் என் தெருவில். என் அத்தாள் அப்பனும் 1/2 கிலோ அரிசிக்கு கையேந்தி நிற்கிறான். வலி எல்லாம் வலி. ஆந்திர காட்டுக்குள்ள கட்டையை வெட்ட வந்தோம்னு சுட்டு போட்டான். திருட்டு பைய தமிழன்னு குற்றஞ்சாட்டி சுட்டு போட்டான். வலி. நாங்க எங்களுக்கென்று சுதந்திரமா வாழ ஒரு பூமி கட்டு போராடணும். ஈழத்துல எல்லா நாடுகளும் இப்படித்தான் போராடி பெற்றுச்சு விடுதலையை. போராடணும். சுபாஷ் சந்திர போஸ் போல, ஃபிடல் காஸ்ட்ரோ போல, ஹோசிமின் போல நாங்களும் போராடணும். எல்லா போராட்டத்தையும் புரட்சின்னு சொல்லிச்சு. எங்க போராட்டத்தை பயங்கரவாதம்னு சொல்லிச்சு இந்த நாடு. லட்சக்கணக்காக என் மக்களை கொன்னுச்சு. பிஞ்சு குழந்தை நச்சு கொண்டு குடல் தனி கால் தனியா செதறி போச்சு. கர்ப்பிணி பெண்கள் தாய்க்கு முன்னாடி மகளை புணர்ந்தான், தந்தைக்கு முன்னாடி மகளை புணர்ந்தான், அம்மா அப்பாவுக்கு முன்னாடி மகளை நிர்வாணமாக்கினான். என் தங்கச்சி மாற திருகி இது என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டான். எல்லாம் தெரிஞ்சு தடுக்க முடியல. வலி. லட்சக்கணக்கான பிணத்துக்கு இடையில பிரசவிக்கப்பட்டோம். நாங்க கண்ணீர் ரத்தத்திலும் கருக்கொண்டோம். ஓலத்தையும் ஒப்பாரியும் அழுகையுமே தாலாட்ட கேட்டு வளர்ந்தோம். தாங்க முடியாத வலி. ஆவேசமான மொழி வர காரணம் இதயம் முழுக்க இருக்கிற வலி. பல ஆயிரம் ஆண்டுகளா என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலி. உழைக்குது என் ஜனம், வெம்பாடுபடுது. ஆனா பொங்கல் அதுக்கு ஒரு பண்டிகை தான், அதுக்கு 1/2 கிலோ அரிசி இல்லை. இந்த நிலைமையில என் மக்கள் நிற்கிறானேன்னு பார்க்க சகிக்காத வலி. இந்த வலியை ஒளின்னு சொல்லுது. அதுக்கு ஒரே வழி அரசியல் விடுதலை தான் இருக்கு. அரசியல் விடுதலை எப்படியாவது வென்று இந்த நாட்டை மாற்றணும். என் சனத்தை இவன் ஏமாத்த நினைக்கிறான். அரிசி தாரேன், பருப்பு தாரேன், 1000 தாரேன், மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன். இது இல்லை வாழ்க்கை. இந்த நிலையிலிருந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. என் கனவு இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. என் முன்னவன் வள்ளுவ பெருமகனார்
திருக்குறளை எழுதி வைக்கிறான். ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. தாய் பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன் மக்களுக்கு குடிகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்தால் அவனை உலகம் போற்றி தொழும்னு. அப்படி ஒரு ஆட்சியை செய்யணும்னு இந்த மகனுக்கு கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்படின்னா என்ன? இறைவன் தான் எல்லாருக்குமானதை தருவான். பேசி மந்திரம் சொல்லி கேட்குற மனிதனுக்கு மட்டுமல்ல, பேசாத மயிலுக்கும் பேசாத குரங்குக்கும் பேசாத ஆட்டுக்கும் மாட்டுக்கும் யானைக்கும் புலிக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் வேண்டியதை இறைவன் தான் தருவான். இறைவன் தான் தருவான். இந்த சாதிக்கு இந்த மதத்துக்கு என்று ஆட்சி செய்ய மாட்டான். புரியுதுன்னு நினைக்கிறேன். இறைவன் எல்லாருக்கும் பொதுவாக இருப்பான். சூரியனைப் போல, நிலவைப் போல, மழையைப் போல. அப்படி ஆட்சி செய்தால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்படி ஒரு ஆட்சியை செய்யணும்னு இந்த பிள்ளைகளுக்கு கனவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும், பசி நோய் பகை 3 மண்ட விடாமல் சேராது இயல்வது நாடுங்கிறான். இது 3ஐயும் கிட்ட விடாம இந்த கோழைகளை போல இல்லை. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்து நீ என்ன புடிங்கிட்ட இருக்க, வர விடாம தடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்துரும்னு சொல்றதுக்கு எதுக்குடா ஒரு வீரன்? வர விட மாட்டேன், அவன் தான்டா வீரன். இப்பவும் நான் சொல்றேன், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் நினைக்கிற கோழைகள் எனக்கு போடாத. எவன் தன்னை வீரனாக கருதுகிறானோ, நான் இருக்கிற வரை பிஜேபி காங்கிரஸ் வராது, வரக்கூடாது, இந்த திராவிட தீ ஆட்சி மலராது என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் தான் போடணும். சும்மா வந்துக்கிட்டு வந்துடும் அது போடலாம். இந்த பிஜேபி வந்துருச்சு. எங்கடா இருக்கு பிஜேபி? எங்க இருக்கு பிஜேபி? அதுவே எடப்பாடி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கு பிஜேபி? நான் இருக்கேன், அது எங்க இருக்கு? எந்த கட்சி பெரிய கட்சி? தன் மக்களை நம்பி தனித்து 234 நிற்கிற கட்சி எதுவோ அதுதான் பெரிய கட்சி. திமுக பெரிய கட்சின்னா எதுக்கு இத்தனை கூட்டணி? சண்டைக்கு போகும்போது வீரன் எத்தனை பேர் வரிய வாடா அப்படிதான் சொல்லணும். மச்சான் வாடா டே, ஏய் மாப்பிள வாடா டே வாடா. இவன் கோடை. இப்ப தெரியுதா யார் வீரன்னு? உன் மகன் வீரன். ஏன்? வீர பரம்பரையில் வந்தவன். புரியுதா? மரணத்தை விட மானம் பெரிதுன்னு செத்த மரவரின் பிள்ளை என் தலைவன். ஏய், சரணடைந்து வாழ்றதுக்கு சண்டையிட்டு சாகலாம்டா, மண்டிட்டு தான் வாழணும்னா மானத்தோட மாண்டு போகலாம்டான்னு கற்பித்த மரவனின் மகன். நீ சும்மா வந்து கூட்டத்தில் நிற்கிறது எதுக்குடா வீரம்? தனிச்சு நிற்கத்தான் வீரம். நீ இப்ப இல்லை வரு 29 தனிச்சு நிற்பேன், 40 போட்டி விடுவேன். இதே மாதிரி பெண்களுக்கு 20, ஆண்களுக்கு 20 கொடுப்பேன். 31 வருதுல அதுலையும் தனிச்சு தான் போட்டி விடுவேன். கூட்டி சேர்க்க மாட்டேன். ஏன்? நான் வீரன். யாரை நம்புறேன்? என் மக்களை, என் சொந்தங்களை. 3வது இடத்துல கொண்டாந்து வச்ச என் மக்கள், என் சொந்தங்கள். முதல் இடத்துல இந்த மகனை வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும்? நான் வந்தவன கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு தருகிறேன். யாரையும் ஏலம் போட்டு கூப்பிடல. வராத நான் தரமாட்டேன். என் கால்களை நம்பித்தான் என் பயணம். அடுத்தவன் கால்களை நம்பி இல்லை. அடுத்தவன் கால்கள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் திருப்பதி போகணும்னா திருப்பத்தூர் போய் இறக்கி விட்டுருவாப்புல. நான் திருப்பூர் தாங்க போகணும். நீங்க ஏன் இப்படி என்னை நம்பி? என் கால்களை நம்பிதான் என் பயணம். அதனால இவ்வளவு திமிரா பேச முடியுதுன்னு ஏழு நேர்மை இருக்கு, அதனால துணிவு இருக்கு, வீரம் இருக்கு, தைரியமா பேசுறேன். நீ பேசு. நான் வந்தா இலவசம் தரமாட்டேன்னு சொல்றேன். இந்த யாரையாவது சொல்ல. நான் தருவேன். எதை? கல்வியை தருவேன். என் பிள்ளைகளுக்கு சிறந்த படிப்பை கொடுப்பேன். நல்ல மருத்துவத்து வேடச்சந்தூர்ல வயசான அப்பத்தார் 90 வயசாயிருச்சு, விடமாட்டேன். ஏன்னா என் தேசத்தின் மூத்த சொத்து பாதுகாப்பேன். 1 ரூபா இல்லை, 1 கோடி மருத்துவரை பார்ப்பேன். ஏன்? இந்த நாட்டின் கடமை கொடுப்பேன். பிறகு தண்ணீரை கொடுப்பேன். தூய குடிநீரை நானே கொண்டாந்து வீடுக்கு கொடுப்பேன். குழாயை போட்டு ஊத்துறணும், வண்டி கொண்டாந்து ஊற்றணும், கொடுத்துருவேன். இது 3ஐயும் தான் கட்டணம் இல்லாமல். இலவசம்னு சொல்ல மாட்டேன். ஏன்? கட்டணம் இல்லாமல் தரேன். இலவசம் ஏன் சொல்ல மாட்டேன்? அந்த சொல்ல இல்லாது ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்?
தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஞானி சன்னியாசி என்ன சொல்றாப்புல பாருங்க, படிச்சிருப்பிய குன்றக்குடி அடிகளார் படிக்கணும். தவத்திரு குன்றக்குடியார் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை. ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது காயம் ஆறிடும். ஆறுதல் சொன்னால் அது மருந்து போடணும். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை. அழுவதனால் எதையும் அடைய முடியாது. தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறப்பல. இப்போ பேருதெல்லாம் தூறல், பயிர் விளையாது. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இவங்க செஞ்சது ஃப்ரீ ஸ்கீம், இலவசம்தான். வங்கியில் 5000 போட்டதில் மட்டும் 6800 கோடி இந்த அரசு இழந்திருக்கு. வாத்தியார் எனக்கு சம்பளம் தாங்க, நான் அறிவை படிப்பிக்கிற வாத்தியார் போராடுறான், அவனுக்கு சம்பளம் கொடுத்தா 150 கோடி தான். 150 கோடி படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நிற்கிறான். மருத்துவன் டாக்டரு ரோட்டில் நிற்கிறான், எனக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுன்னு. அதை கொடுத்துருந்தா 100 கோடி வந்திருக்கும். இவ்வளவு தான். ஆனால் 6800 கோடி. காலக்கொடுமை, காலக்கொடுமை. மாற்றணும், இதெல்லாம் மாற்றணும்னு உங்கள் பிள்ளையை துடிக்கணும். மூளை முழுக்க கனவு, எப்படியாவது இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒருவனால் முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நிலைமையை சரி செய்யணும். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க. இந்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பிரதமரானவன்னு அரசு அலுவலகங்களில் என் படத்தை எடுத்துருங்கன்ட்டான். முதலமைச்சர் பிரதமர் படம்லாம் மாட்டோம்ல, அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் பெருமைக்குரிய குறியீடோ அடையாளமோ இல்லை, ஐ எம் நாட் ஐகான் அண்ட் ஐடென்டிட்டி. எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அலுவலக மேசைக்கு முன்னாடி உன் குழந்தைகளுடைய படத்தை மாட்டு. ஒரு கோப்பு வருது, ஒரு ஃபைல் உனக்கு கையெழுத்து போட வருதுன்னா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பிள்ளைகளின் முகத்தை பாரு. இந்த கையெழுத்து நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சரியா இருக்கும்னா போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுன்ட்டான். இப்போ நீங்கள் உங்கள் மகன் அதையே மாற்றி எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு தான் போவீங்க. ஏன் நம்ம ஏன் சோறை இப்படி சாப்பிட்றதில்ல, குனிஞ்சு சாப்பிட்றது? ஏன்னா உணவை கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் நம்ம குனிஞ்சு சாப்பிட்றோம். அந்த நன்றி உணர்ச்சி இருந்ததுன்னா ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பிடும்போது தட்டில் இருக்க சாப்பாடை பாருங்கள், இதை தந்தவன் யாருன்னு பாருங்கள். ஒன்று நம்ம அப்பனா இருப்பான், சித்தப்பனா இருப்பான், இல்லை நம்மளே விளைய வச்சதாக இருக்கும். எல்லாரும் மனிதர்கள் செய்கிற வேலையைத்தான் செய்கிறாங்க. நான் விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா தெய்வத்துக்கே படைக்கிறவர் பால், தேங்காய், பழம், நெய் எல்லாம் யார் தர்றா? எங்கள் அப்பன் விவசாயி தான் தர்றான். தெய்வத்தின் வேலையை அவன் தான் செய்கிறான். அவனை நன்றின்னு நினச்சிக்கிட்டு நீ போகணும். போயிட்டு நீ போகும்போது என்ன செய்யணும், பேரம்பேத்தி மகன் இந்த முகத்தை பார்த்துட்டு போகணும். நீ போனீங்கன்னா நன்றின்னு எண்ணத்தோட போனீங்கன்னா பெட்டியில் சின்னமாய விவசாயி இருப்பான், அங்கேயே இருப்பான். அவனை பாரு. எந்த சின்னத்துக்கு போட்டால் கண்ணை மூடி ஒரு தடவை பிள்ளை பேரம்பேத்தி முகத்தையெல்லாம் நினச்சி பாருங்க. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், பிள்ளைய பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு படிக்க போயிட்டு அல்லது வேலைக்கு போயிட்டு திரும்பும்போது பாதுகாப்பாக வரும். எங்கே போட்டால் குடிக்க நல்ல தண்ணி கிடைக்கும், எங்கே போட்டால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், எங்கே போட்டால் சனம் நிம்மதியாக இருக்கும்னு யோசித்து பார்த்து ஓட்டை போடுங்க. உண்மையிலே விவசாயிக்கு செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டிங்கன்னா விவசாயிக்கு ஒரு அழுத்தி இந்த தீயை வச்சு கொளுத்தி முடிவு கட்டி விடுங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லதைத்தான் தேர்வு செய்வீங்க. பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு பையன் பார்த்தா நல்ல பையன், ஆடு வாங்க போனால் நல்ல ஆடு, மாடு வாங்க போனால் நல்ல மாடு, துணிமணி வாங்க போனால் நல்ல கடையில் நல்ல துணிமணி, சாப்பிட போனால் சுவையான உணவு, நல்ல ஹோட்டல், நல்ல கடை, கார் வாங்கினா நல்ல காரு, சைக்கிள் வாங்கினா நல்ல சைக்கிள், எது வாங்கினாலும் சரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தேர்வு செய்கிறேன். நீங்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நம்ம எதிர்காலத்தை, நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையை முடிவு செய்ய போகிற, தீர்மானிக்க போகிற தலைவரை தேர்வு செய்ததில் மட்டும் தடுமாறிடுறீங்க, தவறு செய்திடுறீங்க. அந்த இடத்துலையும் சரியானதை தேர்வு செய்யுங்க. யார் கையில் நாடு இருந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியும் என்று யோசித்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்க. எனக்கு போடுங்க, என் மகனுக்கு போடுங்கன்னு சொல்லலை, எது சரியோ போடுங்க, யோசித்து பார்த்து போடுங்க. இல்லை எல்லா தலைவரும் பேசுகிறத
கேளுங்க, தொலைக்காட்சியில் வருது, செல்ஃபோனில் வருது, ரோடு ஷோவையும் பாருங்கள், இலவசங்களையும் பாருங்கள், சைக்கிள் ஓட்டுறதுல யார் நல்லா சைக்கிள் ஓட்டுறாருன்னு பாருங்கள். நான் என் மகன் கூட கோழி குண்டு அடித்து விளையாடலாம்னு இருக்கோம். சைக்கிள் ஓட்டும் போது 2 பேரும் நாங்கள் கோழி குண்டு அடிக்கக்கூடாதா? கொடுமை கொடுமை. என்ற காசு இல்லை, ஆனால் கருத்து இருக்கு. எங்ககிட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை இருக்கு, சிறந்த தத்துவம் இருக்கு. அதை தான் உனக்கு சொல்ல முடியும். எது சரியோ செய்யுங்க, சரியானதை செய்யுங்க, எளிதானதை செய்யாதீங்க. எளிதானதை செய்யாதீங்க. என் அன்பு மகனுக்கு உசைன் அவர்களுக்கு வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறாரு. அவருக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றியடைங்க. முதன்முறையாக நீங்கள் ஜெயிக்க பாருங்க. போட்டியிடுற என் பிள்ளைகளை சாதி பாத்திராதீங்க. சாதிக்க துடிக்கிற எங்கள் மனசை பாருங்க, மதத்தை பாத்திராதீங்க. நாங்கள் முன்னிறுத்துகிற மனித நேயத்தை பாருங்க. மதம் பார்க்காதீங்க. மரத்துக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு, புல்லு பூண்டுக்கு, கடலுக்கு, மலைக்கெல்லாம் பதறுகிற பேசுகிற உங்கள் மகன் பாகுபாடற்றவன் என்பதை புரிந்து கொண்டு எங்களை எப்படி பார்க்காமல் இந்த நாடு மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தால் என் அன்பு மகன் உசைன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவரையும் வெற்றி பெறச் செய்யுங்கள். நீங்களும் வெற்றி பெறுங்கள் என்று நான் உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க. எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு மகன் உசேன் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.
அப்புறம் சரி எங்கள் மாமாவுக்கு இது பண்ணா அவருக்கு பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு. பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு. காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி வாகை சூடிட. கண்ணு பட்டு போகுமே அவன் வீர வாழ்வை பாடிட. அவன் குடை ஒரு அழகு, அவன் நடை ஒரு அழகு, அவன் படை ஒரு அழகு, அவன் கொடை ஒரு அழகு, அவன் பேச்சொரு அழகு, கண் வீச்சொரு அழகு, அவன் சிரிப்பொரு அழகு, அவன் சிந்தனை அழகு. பிரபாகரன் பேரை பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு.